சென்னை அடுத்த ஆவடியில் வீடு வாடகை எடுத்து குட்கா பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த தகவலை தொடர்ந்து வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது ஹான்ஸ், குட்கா, பான்பராக் உள்ளிட்டவை மூட்டை மூட்டையாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த போலீஸ் 150 கிலோ குட்காவை பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வீட்டில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சீவூர் ஊராட்சி துணைத் தலைவர் அஜீஸ் என்பவர் வீட்டில் சோதனை செய்தபோது சுமார் 25 கிலோ ஹான்ஸ், குட்கா, பான் மசாலா பறிமுதல் செய்தனர். அஜீஸ் தலைமறைவான நிலையில் அவரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே மருந்து கடையில் ஊசி போட்ட பெண் உயிரிழந்த நிலையில் அந்த கடைக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். உசாம்பாடி கிராமத்தை சேர்ந்த 47 வயதான இந்திராணி என்பவருக்கு காலில் வலி ஏற்பட்டதால் புதுமல்லவாடி உள்ள மெடிக்கல் ஷாப்பில் ஊசி போட்டுக் கொண்டுள்ளார். பின்னர் சில மணி நேரங்களில் மயக்கமடைந்த அவர் உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே சுகாதார சீர்கேட்டால் கிராமம் முழுவதும் காய்ச்சல் பரவி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்னல்தா புதுக்குளம் கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அங்கு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பலருக்கும் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக காய்ச்சல் பரவி வருவதாக கூறப்படுகிறது. இதை தடுக்க சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒசூர் அருகே மலைவாழ் பெண் குழந்தைகள் தங்கி கல்வி பயில தங்கும் விடுதி திறக்கப்பட்டது. தேன்கனிக்கோட்டையில் உள்ள வத்சாலிய மரக்கட்டளை சார்பில் சமூகத்தில் பின்தங்கிய மலைவாழ் கிராம பெண் குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் ஆதரவற்ற பெண்கள், முதியவர்கள் ஆகியோருக்கான அரவணைப்பு இல்லம் செயல்படுகின்றது. இந்த இல்லத்தில் மலைவாழ் பெண் குழந்தைகள் தங்கி கல்வி பயிலும் வகையில் ஒசூரை சேர்ந்த தனியார் நிறுவனம் பெண் குழந்தைகளுக்காக தங்கும் விடுதியை கட்டிக் கொடுத்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே குடியிருப்பு பகுதிகளை நில அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்திய மூதாட்டி ஒருவர் தீக்குளிக்க முயன்றார். காளிப்பேட்டையில் பொதுமக்கள் வசிக்கும் இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிக்க முயன்ற நிலையில் அதற்கு எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் போலீசாருடன் இடத்தை அளக்க வந்தபோது எதிர்ப்பு தெரிவித்து மூதாட்டி ஒருவர் தீக்குளிக்க முயன்றார். திருப்பத்தூரில் நகைக்கடை உரிமையாளரை கர்நாடக போலீசார் கைது செய்ததால் கடை ஊழியர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். பெங்களூரை சேர்ந்த பாஸ்கர் என்பவர் தங்க நகை திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டார். திருடப்பட்ட நகைகளை திருப்பத்தூர் அடுத்த ஜடையனூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவரிடம் கொடுத்ததாகவும் அதை அவர் வெங்கடேசன் கடையில் அடமானம் வைத்ததாக அவர் அளித்த வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து திருப்பத்தூரை சேர்ந்த வெங்கடேசன் என்பவரை கர்நாடகா போலீசார் கைது செய்ய வந்தபோது ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்தணி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் மலைப்பாதை வழியாக நடந்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக பெய்த கனமழையால் மலைப்பாதையில் 12 மீட்டர் நீளத்திற்கு திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இதனை அடுத்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மலைப்பாதை சீரமைப்பு பணியில் ஈடுபட்ட போது தொடர்ந்து மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் மலைக்கோவிலுக்கு செல்லும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மலைக்கோவிலுக்கு வாகனங்கள் செல்ல 16ஆம் தேதி வரை கோவில் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கும்பகோணத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவரான மூர்கநாயனார் குரு பூஜை வழிபாட்டை ஒட்டி கும்பேஸ்வரர் கோவிலில் உள்ள அவரது சிலைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதையடுத்து திருமுறை இன்னிசை நிகழ்ச்சி, சொற்பொழிவு, அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆவடி அருகே அன்னனூர் ரயில் நிலையத்தில் டிக்கெட் கவுண்டரில் தீ விபத்து ஏற்பட்டது. மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தால் ரயில் நிலையம் இருளில் மூழ்கியது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இருந்தபோதிலும் இந்த தீ விபத்தில் மின்சாதன பொருட்கள் அனைத்தும் எரிந்து நாசமாகின. இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. சேலம் தருமபுரி மாவட்ட எல்லையான மேச்சேரி அருகே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊப்பாரப்பட்டி மற்றும் எருமப்பட்டி கிராமத்தை ஒட்டிய வனப்பகுதியில் கால் தடத்தை புகைப்படம் எடுத்து சிறுத்தையின் கால் தடமா அல்லது வேறு ஏதேனும் கால்நடையின் கால் தடமா என்று தகவல் சேகரித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் முக்கூடல் பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் ஆற்றங்கரையோரம் கொட்டப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதனால் நீரின் தன்மை மாறுபட்டு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் மக்கள் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே வீராணம் பேருந்து நிறுத்தம் அருகே கடந்த 7ஆம் தேதி தனியார் பேருந்து கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் மாரிக்குட்டி, முத்து செல்வம், மாடசாமி மற்றும் ரகு ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை அடுத்த பூட்டுத்தாக்கு பகுதியில் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரதான சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கடையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்து அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள ஹோட்டலில் முதல் முறையாக உணவு விநியோகிக்கும் பணியில் ரோபோ பயன்படுத்தப்படுகிறது. ஹோட்டலுக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் ஆர்டர் எடுத்து அதை ஊழியர்களிடம் வழங்கியும் பின்னர் உணவு தயாரானதும் அவற்றை டேபிளுக்கு கொண்டு செல்லும் ரோபோவின் செயல் வரவேற்பை பெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் சித்தனூரில் உள்ள சின்ன காளியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு காளைகளுடன் 500க்கும் மேற்பட்டோர் தீர்த்த குடங்களை ஏந்தி சாமியாடியபடி ஊர்வலமாக சென்றனர். கோவை மத்திய சிறை வளாகத்தில் செம்மொழி பூங்கா அமைய இருக்கும் பகுதிகளை அமைச்சர் முத்துசாமி பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து பூங்கா அமைய உள்ள பகுதிகள் எவ்வாறு சீர் செய்யப்பட வேண்டும், எந்தெந்த பகுதிகளில் மேம்பாடு செய்ய வேண்டும் என்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் முத்துசாமி மக்களுடன் முதல்வர் திட்டத்தை வரும் 18ஆம் தேதி கோவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் எனவும் அதைத் தொடர்ந்து பிற மாவட்டங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.